அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். 1529 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் 80வது வயதில் கத்தூம் எனும் பாட்சியின் மூலமாக விருத்தம் சேதனம் செய்தார்கள் என நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3356. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 1530. இறந்துவிட்டவருக்கு அல்லாஹ் எப்படி உயிரூட்டுகிறான் என்று சந்தேகம் இறைத்தூதருக்கு வந்திருந்தால் நாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடவும் சந்தேகம் கொள்ள அதிக தகுதியுடையவர்கள் ஆகிடுவோம். எனவே சந்தேகப்பட்டு அவர்கள் அப்படி கேட்கவில்லை. திருக்குர்ஆனின்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என் இறைவா, நீ இறந்தவர்களை எப்படி உயிராக்குகிறாய் என்று எனக்கு காட்டு என்று கேட்டபோது அல்லாஹ், நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று கேட்டான். அவர்கள், ஆம், நம்பிக்கை கொண்டுள்ளேன், ஆனாலும் என் உள்ளம் நிம்மதி அடைவதற்காக இப்படி கேட்டேன் என்று பதிலளித்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக. அவர்கள் வலுவான ஒரு ஆதரவாளனிடமே தஞ்சம் புகுப்பார்களாக இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் கழித்த அளவிற்கு நீண்ட காலத்தை நான் கழிக்க நேர்ந்திருந்தால் விடுதலையளிக்க அழைத்தவரிடம் அவரின் அழைப்பை ஏற்று விடுதலையாகச் செல்ல ஒப்புக்கொண்டிருப்பேன் என நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3372. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 1531. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 பொய்களை தவிர வேறு பொய் எதுவும் பேசியதில்லை. அவற்றில் 2 அல்லாஹ்வின் மார்க்கத்தின் நலன் காக்கும் விஷயத்தில் சொன்னவையாகும். அவை: 1. அவரை இணை வைக்கும் திருவிழாவிற்கு மக்கள் அழைத்தபோது நான் நோயுற்றிருக்கிறேன் என்று அதில் கலந்து கொள்ளாமல் தவிர்ப்பதற்காக கூறியதும். 2. சிலைகள் உடைத்து பெரிய சிலை தோளில் கோடரியை மாட்டிவிட்டு மக்கள் இப்படி செய்தது யார் என்று கேட்டபோது, ஆயினும் இவர்களில் பெரிதான இந்த சிலை தான் இதைச் செய்தது என்று கூறியதுமாகும். 3. முறையாக பொய் சொன்ன சூழ்நிலை வருமாறு ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் துணைவியாரும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கொடுங்கோல் மன்னர்களில் ஒருவனுடைய வழியாகச் சென்றார்கள். அப்போது அந்த மன்னனிடம் அவர்களை குறித்து, இங்கு ஒருவர் வந்திருக்கிறார், அவரிடம் அவரின் அழகான மனைவியும் இருக்கிறாள் என்று கூறப்பட்டது. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வரச் சொல்லி அந்த மன்னர் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார் அந்த பெண் என கேட்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவள் என் சகோதரி என்று கூறி சாரா அவர்களிடமும் அவனிடமும் அவ்வாறே பதிலளிக்க கூறினார். அவன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனிடம் சென்றபோது அவன் அவரை தன் கையால் அள்ள முயன்றான். உடனே அவன் வலிப்பு நோயால் தண்டிக்கப்பட்டான். அவன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், அல்லாஹ்விடம் எனக்காக என் கைகளை குணப்படுத்தும்படி பிரார்த்தனை செய், நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று சொன்னான். உடனே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க அவன் வலிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டான். பிறகு 2வது முறையாக அவர்கள் அணைக்க முயன்றான். முன்பு போன்றே மீண்டும் தண்டிக்கப்பட்டான், அல்லது அதைவிட கடுமையாக தண்டிக்கப்பட்டான். அப்போது எனக்காக என் கைகளை குணப்படுத்தும்படி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய், நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று சொன்னான். அவ்வாறே அவர் பிரார்த்திக்க அவன் வலிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டான். பிறகு தன் காவலன் ஒருவனை அழைத்து, நீங்கள் என்னிடம் ஒரு மனிதரை கொண்டு வரவில்லை, ஒரு ஷைத்தானைத்தான் கொண்டு வந்துள்ளீர்கள் என்று சொன்னான். பிறகு ஹாஜிரா அவர்களை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
பணியாளாக கொடுத்தான். ஜாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவர்கள் பொழுது கொண்டிருக்கும் போது வர்த்தகர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைகளால் செய்கை செய்து என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அவர் அல்லாஹ் நிராகரிப்பாளியின் அல்லது தீயவனின் சூழ்ச்சியை முறியடித்து அவன் மீதே திருப்பிவிட்டான். ஹாஜிராவை பணிப்பெண்ணாக அழைத்தான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வான்மலை பிரதேச மக்களே அவர்கள் கூறினார்கள், வான்மலை பிரதேச மக்களே, அவர் ஹாஜிராதான் உங்கள் தாயார். புகாரி 3358. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வஸ்ஸலாம்.